ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். அண்டம் சுருங்கின் பிண்டம், பிண்டம் சுருங்கின் அண்டம் என்பார்கள் சித்தர்கள். நவகோள்களின் சஞ்சாரமே மனித வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்கின்றது. காலசக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இதோ 2025ஆம் ஆண்டின் நிறைவு மாதமான டிசம்பர் மாதத்துக்குள் இன்னும் சில நாட்களில் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். அழகு, கலை, நேர்மை ஆகியவற்றின் இருப்பிடமாக திகழும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத இந்த ஜோதிடம் சார்ந்த பதிவில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்ல போகிறாருங்க. இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி கடலில் நீங்கள் குளிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கின்றத இந்த முழு காணொளியையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கால புருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி துலாம். இதன் சின்னம் தராசு. தராசு முள் எப்படி நடுநிலையாக நிற்குமோ அதே போல் எதற்குமே வளைந்து கொடுக்காத நேர்மை குணம் கொண்டவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர் என்பதனால இயல்பாகவே உங்களுக்கு கலை, இசை மற்றும் அலங்கார பொருள்கள் மீது தீராக காதல் இருக்கும். நீங்கள் இருக்கும் இடத்தை எப்பொழுதும் அழகாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்வீர்கள். நீங்கள் ராஜதந்திரத்தில் கை தேர்ந்தவராக இருப்பீங்க. கத்தியின்றி ரத்தமின்றி காரியம் சாதிப்பதில் நீங்கள் வல்லவர்கள். எதிரியை கூட இன்சொல் பேசி நண்பராக்கி கொள்ளும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு குழப்பவாதியாக கூட இருப்பீங்க. ஏன்னா ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் 1000 முறை யோசிப்பீர்கள். இதை செய்யலாமா வேண்டாமா என்ற மனப்போராட்டம் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் உங்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து மிகப்பெரிய ஒரு தெளிவு பிறக்கும் மாதமாக அமையப்போகுது. உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் மிகவும் பலம் வாய்ந்த நிலையில் சஞ்சரிக்கிறாரு. இது உங்களுக்கு பொலிவையும் உங்களோட முக வசீகரத்தையும் அதிகரிக்கும். குரு பகவான், அதாவது வியாழன், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ கோச்சார ரீதியாக மிதுனம் அல்லது கடகத்தில் சஞ்சரிக்கும் காலம். குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தொட்டது துளங்கும் காலம் இது. சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காரு. இது பிள்ளைகளின் வழியிலும் குலதெய்வ அருளை பெறுவதிலும் உங்களுக்கு சில பொறுப்புகளை கற்றுக் கொடுக்கும். சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலேயும் பிற்பகுதியில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு. இது மாத தொடக்கத்தில் பேச்சில் கவனமும் மாத இறுதியில் அபரிமிதமான வெற்றியையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சி கரை புரண்டோடும் ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு உரசல்கள் வரலாம். பனிப்போர் போல் அது மறைந்துவிடும். மாதத்தின் முதற் பகுதி 2இல் சூரியன் இருப்பதனால வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. கோபத்தில் வார்த்தைகளை விட்டால் அதை திரும்ப பெறவே முடியாது என்பதை மட்டும் நினைவிற்கொள்ளுங்க. ஆனால் டிசம்பர் 15க்கு மேலே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான யோகம் உள்ளது. பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். தொழில் செய்யும் அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. வியாபாரிகள் கடையை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகளை தொடங்குவது போன்ற எண்ணங்கள் கைகூடும். கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இத்தனை நாட்களாக உங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும். குறிப்பாக கலைத்துறை, மீடியா மற்றும் பெண்கள் தொடர்பான பொருள்கள் விற்பனை செய்பவர்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவு சரளமாக இருக்கும். குருவின் பார்வையால் பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். ஆனால் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் ஆடம்பர செலவுகளை வரிசை கட்டி நிற்கும். அதாவது அழகிய ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதில் ரொம்பவும் ஆர்வமாகவும் இருப்பீங்க. எனவே வரவுக்கு ஏற்ப செலவு செய்வது புத்திசாலித்தனம். ஷேர் மார்க்கெட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவு லாபம் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் பேராசை வேண்டாம். உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கும். குறிப்பாக சளி, காய்ச்சல் அல்லது நீர் தொடர்பான வியாதிகள் வரலாம். துலாம் ராசியினர் பொதுவாக சர்க்கரை வியாதி அல்லது சிறுநீரக தொற்று குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சரியான உணவு பழக்கமும் சிறிய நடைப்பயிற்சியும் உங்களோட ஆரோக்கியத்தை வைத்திருக்க உதவும். தாய்வழி உறவினர்களிடம் உடல் நலத்தில் அக்கறை தேவை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டிய காலம். ஏன்னா
5ல் சனி இருப்பதனால கல்வியில் மந்தநிலை ஏற்படும். ஆனால் விடாமுயற்சியோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா மற்றும் பாஸ்போர்ட் தொடர்பான தடைகள் நீங்கும். துலாம் ராசி பெண்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு அவர்களுக்கு மனதில் பிடித்த வரன் அமையும். கர்ப்பிணி பெண்கள் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கனமான பொருள்கள் தூக்குவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களாக சில தெய்வங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பது செல்வ வளத்தை பெருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா விநாயகர். காரிய தடை நீக்க நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபடுங்கள். மூன்றாவதாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். முடிந்தால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள் அல்லது விஷ்ணு சரசரநாமத்தை பிராணாயம் செய்யுங்கள். இது உங்களுடைய அனைத்து குறைகளையும் நீக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களாக சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் கீழ்கண்ட இந்த பரிகாரங்களை, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செஞ்சாலே போதும், உங்களுக்கு தங்க மலையிலேயோ அல்லது பண மலையிலேயோ நனையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா பசு சேவை. வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் கொடுப்பது சுக்கிர தோஷத்தை நீக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உப்பு பரிகாரம். வெள்ளிக்கிழமை கல்லுப்பை வாங்கி ஜாடியில் நிரப்பி வைப்பது வீட்டில் செல்வத்தை சேர்க்கும் ஒரு எளிய முறையாக சொல்லப்பட்டிருக்குங்க. மூன்றாவதாக தானம். ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு தேவையான ஆடை அல்லது உணவுப் பொருட்களை நீங்கள் தானமாக வழங்கலாம். நான்காவதாக விளக்கு. தினமும் மாலை வேளையில் வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது எதிர்மறை சக்திகளை உங்களிடமிருந்து விரட்டும். மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் 2025 துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையப்போகுது. சிறிய தடைகள் வந்தாலும் உங்களது ராஜதந்திரத்தாலும் இறை அருளாலும் அவற்றை உடைத்தெறிந்து வெற்றி நடை போடுவீர்கள். பழைய கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய நம்பிக்கையோடு 2026ஆம் ஆண்டை வரவேற்க தயாராகுங்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்வில் வசந்த காற்று வீசும் ஒரு மாதமாக அமையப்போகுது. அதற்கான எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.